காய் எந்த காயாக இருந்தாலும் சரி, கேரட், பொடலங்காய், கேப்சிகம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஒன்று எடுத்து கட் பண்ணி இது வந்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பெருசாகவே சாப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாம்பாரில் வந்து புளி போடுறதுனால தேவையான அளவுக்கு வந்து தக்காளி மட்டும் சேர்த்துக்கணும். ஓகே, அவங்க புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி. ஓகே, குக்கர் வச்சாச்சு. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரகம், வெங்காயம், நான் பொடலங்காய் எடுத்திருக்கேன். தக்காளியை போட்டுடலாமா? தக்காளி தான் புளிப்பு தருது. ஸோ அவங்க புளிப்பு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சிருக்கிற தால், தோரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, பாசி பருப்பு, மசூர் பருப்பு என்ன வேணா நீங்க போட்டுக்கலாம். உங்க சாய்ஸ் தான். நல்லா கலரி வச்சுக்கோங்க. அது தெரியல எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெஷலி பேச்சுலர் பீப்புள் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் இல்லாமல் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா 2 விசில் 3 விசில் ஆனாலும் வந்து கருகாது, அடி பிடிக்காது. கையில் வச்சிங்கன்னா அளவு தெரியலன்னா அவ்வளோதான், நாசமாயிடும். ஸோ ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. முடி வச்சுக்கலாமா? தேவையான அளவு உப்பு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச், லைட்டாக ப்ரௌன் சுகர். இட்லி சாம்பார் ரெடி.